உலக அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கும் ஒரு பகீர் தகவலை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் புளோரிடாவில் நடந்த பொதுக்கூட்டம் ஒன்றில் வெளிப்படுத்தியுள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா நடத்தி வரும் கடல் முற்றுகை நடவடிக்கையை ஒரு மிகவும் லாபகரமான தொழில் என்று ட்ரம்ப் வர்ணித்திருப்பது சர்வதேச அளவில் பெரும் விவாதத்தை உருவாக்கியுள்ளது. ஹார்முஸ் நீரிணை பகுதியில் ஈரானிய கப்பல்கள் வழிமறைத்து அவற்றில் உள்ள கச்சா எண்ணெய் மற்றும் சரக்குகளை அமெரிக்க கடற்படை கைப்பற்றுவதை பற்றி பேசுகையில், நாங்கள் கப்பல்கள் மீது இறங்கி கட்டுப்பாட்டை கைப்பற்றுகிறோம். இது கடற்கொள்ளையர்களைப் போல தெரிந்தாலும் இது மிகவும் லாபகரமான தொழில் என்று அவர் வெளிப்படையாக பேசியிருப்பது உலக நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவின் இந்த அதிரடி நடவடிக்கைகள் வெறும் இராணுவ யுத்தியாக மட்டும் பார்க்கப்படாமல் பொருளாதார ரீதியாக ஈரானை வீழ்த்தும் ஒரு ஆயுதமாக பார்க்கப்படுகிறது. ஹார்முஸ் நீரிணை என்பது உலகளாவிய எரிசக்தி வர்த்தகத்தில் ஒரு மிக முக்கியமான மையப்புள்ளி. உலகின் 20% கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு இந்த நீரிணை வழியாகத்தான் உலக நாடுகளுக்கு செல்கிறது. போர் சூழல் காரணமாக இந்த பகுதி முற்றுகையிடப்பட்டிருப்பது சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலையை விண்ணை தொட வைத்துள்ளது. ஈரானிய கப்பல்கள் மற்றும் அந்த நாட்டுக்கு சொந்தமான சரக்கு கப்பல்களை தொடர்ந்து அமெரிக்கா கைப்பற்றி வருவது ராஜதந்திர ரீதியாக பெரும் நெருக்கடியை உருவாக்கியுள்ளது. அமைதி பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் பாகிஸ்தான் மத்தியஸ்தில் நடந்து வந்தாலும் மறுபுறம் அமெரிக்கா இத்தகைய அதிரடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவது போர் நிறுத்தம் குறித்த நம்பிக்கையை சிதைப்பதாக ஈரான் குற்றம் சாட்டுகிறது. பேச்சுவார்த்தை என்ற பெயரில் அமெரிக்கா வைக்கும் நிபந்தனைகளை தொடர அனுமதிப்பதும் அதே சமயம் கப்பல்களை கைப்பற்றி பொருளாதார ரீதியாக லாபம் ஈட்டுவதும் அமெரிக்காவின் இரட்டை வேடம் என்ற விமர்சனங்கள் எழுந்துள்ளன. அமெரிக்க அதிபரே அமெரிக்க கடற்படையின் இந்த செயல்பாட்டை கடற்கொள்ளை போன்றது என்று ஒப்பிட்டு கொண்டிருப்பது சர்வதேச சட்டங்களின்படி பெரிய சர்ச்சையை உண்டாக்கியுள்ளது. வளைகுடா பகுதியில் அமெரிக்காவின் இந்த அராஜக போக்கு வளைகுடா நாடுகளிடையே பெரும் அச்சத்தை விதைத்துள்ளது. போர் பதற்றத்தில் இருக்கும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ட்ரம்பின் இந்த லாபகரமான தொழில் என்ற பேச்சை தீயில் எண்ணெய் ஊற்றுவது போல சூழலை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த விவகாரம் சர்வதேச அரங்கில் எந்த மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package.